அன்பான தோழர்களே, இந்த இணையவழி நிகழ்வானது மிகவும் உயரிய நோக்கத்தோடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறுகதை எழுத்தாளர்கள் ஆரம்ப காலத்துல மாமன்னர்களாக இருந்தவர்களுடைய சிறுகதைகளை நாம் பார்த்து வருகிறோம். இது நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இலக்கிய குழுவும் இணைந்து எடுத்த ஒரு தீர்மானமாகும். இந்த தீர்மானத்தை முன்னெடுத்து நடத்துகிறவர்கள் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அரம அவர்களும் மற்றும் நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் ரொம்ப சிரத்தையுடன் மெனக்கடலுடன் நடத்தி வருகின்றார்கள். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் ஆகிய இரட்டையருடைய சிறுகதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது நாளும் ஒரு ஆளுமை கதை சொல்ல பின்னூட்டம் அளித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இன்னைக்கு 56ஆம் நிகழ்வான இன்று மாயை என்ற சிறுகதை, அதாவது தோமுசி ரகுநாதனின் சிறுகதையை ஐயாறு புகழேந்தி அவர்கள் சொல்ல முன்னே வந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமது மன்றத்தில் ஒரு முக்கிய ஆளுமையாக இருக்கிறார். நூல்களை எல்லாம் படைத்திருக்கிறார் என்று தெரியும். இன்னும் சில அவரை பற்றிய விவரங்களை அவரே சொல்லிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயாறு புகழேந்தி அவர்களே, வருக, கதையை சொல்லுங்கள். நெறியாளர்களை செய்கின்ற இனியவர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய கதைகளை நாளும் ஒரு கதை என்ற முடிவை எடுத்து தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை மிக அற்புதமாக அமைத்து கொண்டு பல்வேறு பணிகளுக்கிடையே பொதுச் செயலாளர் அவர்களும் நெறியாள்கை செய்கின்ற கருமுருகன் அவர்களும் இடைவிடாது இதை நடத்தி கொண்டிருப்பது மிகச் சிறப்பான ஒன்று. கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு நூற்றாண்டுக்கென்ற ஒருவரை பற்றிய அவர் எழுதிய படைப்புகளை வெளிக்கொணர்வது என்பது மிகப்பெரிய நான் சாதனையாகவே கருதுகிறேன். அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு, தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் என்று கேட்பார். அதை போல ஒரு தோமுசியா இருக்கட்டும், புதுமைப்பித்தனா இருக்கட்டும், ஒரு நாள் விழா, நூற்றாண்டு விழா கொண்டாடிவிட்டு நாம் நகர்ந்து விடுவதை விட அவரது படைப்புகளை இன்றும் நாம் கொண்டு செல்வதுதான் மிகச்சிறந்த ஒரு பணி. அந்த பணியை நம்முடைய பொதுச்செயலாளர் அறம் அவர்கள் எடுத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. கலை இலக்கிய பெருமன்றத்தின் சாதனையாகவே இந்த நிகழ்வை நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட நிகழ்வில் நான் கதை சொல்வதை பெரும் மகிழ்ச்சியாகவும் கொள்கிறேன். இன்று நாம் எடுத்திருக்கிற ஒரு கதை தோமுசியோட கதை. தொமுசின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம சில உச்சரிப்புகளை கூட நம்ம தவறாக மேடைகளிலோ தலைவர்களோ யாரோ சொல்லிடுறாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. தொமுசி தான், குறில் தான். தோங்கிறது குறில். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, யாரு கதை சொல்ல போறீங்கன்னா தோமுசின்னு சொல்றாங்க. தோமுசிங்கிறது தவறு, தோங்கிறது நெடில், தோ அப்படிங்கிறது குடி. சில பேர் பார்த்தீங்கன்னா வாவுசிம்பாங்க. வாவுசி இல்லை, அவர் வேவூசி தான். அப்ப இந்த குறில் நெடில் தமிழுடைய சிறப்பு இல்லையா, அதை சரியா உச்சரிக்க வேண்டும். தமிழர்கள் மேடைகளிலே தலைவர்களும் சொல்லுகின்ற பொழுது குழந்தைகளோ ஒரு பாமரர்களோ கேட்கின்ற பொழுது சரியாக சொல்லுவார்கள், எழுதுவார்கள். நம்மளே உச்சரிக்கின்ற பொழுதே தவறா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திருக்குறிப்பு என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா இந்த குறிநடையில் தெரிந்து சொல்ல வேண்டும், தொமுசின்னு தான் சொல்லணும், அதை வபூசின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய ஆளுமை தோமுசி ரகுநாதன். இவர் பன்ம ஆளுமை பெற்றவர். வெறும் கதையாசிரியர் மட்டும், நாவல் ஆசிரியர், ஆய்வாளர், கவிஞர், இப்படி பல ஆளுமை கொண்ட மிகச்சிறந்த பெருமை சேர்த்த
இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் கலை இலக்கிய மன்றத்தை ஊன்றி வளர்த்தவர்களில் முதன்மையானவர் அப்படின்னா தோமுசி தான். அவ்வளவு சிறப்பு அவருக்கு. ஒரு திறனாய்வுல மிகச் சிறந்தவரா நீங்க குறிப்பிடணும்னு சொன்னா, இன்னைக்கு தோமுசியை குறிப்பிடறேன்னு சொன்னா, திறனாய்வு செய்வது, கதைகளை, நாவலை திறனாய்வு செய்வது ரொம்ப கடினமான ஒன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க செய்யணும்னு சொன்னா, திறமை மட்டும் இல்ல, நேர்மையா இருக்கணும். 2 வேணும் அதுக்கு. ஒரு திறனாய்வு செய்வதற்கு நேர்மையும், துணிச்சலும் இருக்க வேண்டும். அது இருக்கான்னு பார்த்தா, அது ரொம்ப கடினம். அது வந்து தோமுசிட்ட இருந்தது. அதனால தான் அவரால தைரியமா திறனாய்வு செய்ய முடிந்தது. அவருடைய இன்னைக்கும் அவருடைய பெயரை சொல்கிறார்கள். பொதுவா நம்முடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம யாருங்கிறத நம்முடைய பேச்சும், எழுத்தும் காட்டிவிடும். நீங்க மறைக்கவே முடியாது. உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காட்டிக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க பேசாம எழுதாம இருந்துட்டீங்கன்னா போதும். நீங்க உத்தமன் ஆயிடலாம். அப்படி நீங்க பேசிட்டீங்க, எழுதிட்டீங்கன்னா, உங்களை அறியாமலே உங்களை நீங்கள் காட்டிக் கொடுத்து விடுவீர்கள். தெரிந்து கொள்வாங்க. உங்க எழுத்திலிருந்து தெரியும், உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியும். அதனால தான் இந்த திறனாய்வுங்கும்போது, செய்யும்போது நம்முடைய எதுல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. அது திறனாய்வு செய்வது கடினமானது. அந்த பணியில பெயர் பெற்ற ஒரு தோமுசி, மிகச்சிறந்த கவிஞர், எல்லா வகையிலும் நூல் எழுதியவர். அவருடைய மொழிபெயர்ப்பு பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அவருடைய நூல்கள்லாம் நீங்க பாடத்திட்டமாக எல்லா பல்கலைக்கழகம், கேரளா பல்கலைக்கழகம் உட்பட பாடத்திட்டமாக வைக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி பேசுவது நூற்றாண்டை கடந்து அவரை பேசுகிறோம் என்றால் அதுதான் நம்முடைய சாதனை. இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் அவர் முன்னாடியே அவருடைய கதைகள் இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு படத்துல ஒரு காட்சி வேணுமா? இல்லைன்னா ஒரு திரைப்பட பாடல சில வரிகளை நம்ம கற்பனையா கொண்டு வரணுமா? நான் தோமசியில நம்ம காப்பிடிச்சுக்கலாம். தெரியாது. இப்ப நம்ம தோமசி படிச்சவங்களுக்கு தெரியாது எங்கேருந்து எடுத்தாங்க இந்த படைப்பு, இந்த காட்சி, திரைப்படத்துல இந்த காட்சி எங்கேருந்து இருந்தது, இந்த வரிகள், கவிதை வரி எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா நம்ம படிச்சவங்களுக்கு தான் தெரியும். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இதோட சாயல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. இன்னும் ரசிப்போம் நம்ம. அது போல நிறைய படைப்புகளை அவர் செய்து காட்டியவர். புதுமைப்பித்தனை போல இவரும் செய்து காட்டியவர். அதுபோல புதுமைப்பித்தனும் தோமசியும் திருநெல்வேலி வட்டார வழக்கை அதிகம் திறம்பட சொன்னவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறாங்க. அவரால் நமக்கு பெருமை அப்படிங்கிறதையும் பார்க்கிறேன். என்னுடைய தந்தையாருக்கும் ஒரு நண்பராக இருக்கிறார். அவருடைய கதையும் சாந்தியில வெளியிட்டிருக்கிறாருங்கிற அந்த தகவலையும் சொல்லி, கூடுதலாக சொல்லப்போனால் அவருடைய கடைசி மகள் மஞ்சுளாவை தஞ்சாவூரில் பொன் எடுத்திருக்கிறார், பொன் கொடுத்திருக்கிறார். எப்படி வேணாலும் சொல்லலாம். சில வருத்தத்தக்கது தான் இருந்தாலும் கூட அந்த உறவும் இருக்கிறது தஞ்சைக்கு என்று தஞ்சையின் சார்பாக, தஞ்சை மாவட்ட செயலாளர் என்ற சார்பிலே நான் அந்த கதையை சொல்ல விழுகின்றேன். இன்றைய கதை வந்து மாயை. இது மாயை. இந்த உலகமே மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன்மீகத்துல சொல்லுவாங்களே இந்த மாயைங்கிற வார்த்தை. உண்மைதான். இப்ப வந்து நம்ம இருக்கோம். இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருப்போம். எப்படி இருப்போம்? நம்ம இடம் நம்மளுக்கு இருக்குமா? உறவுகள் நம்மகிட்ட இருக்குமானா இருக்காது. இப்ப நம்ம முன்னோர்களே நமக்கு தெரியலையே. இன்னொரு 4 தலைமுறைக்கு மேல நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த, 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள தாத்தா, பாட்டிய சொல்ல முடியுமான்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இருக்காது. இதுதான் மாயைங்கிறது ஆன்மீகத்துல சொல்றாங்க. அந்த மாயைங்கிற தலைப்பை வச்சிருக்கார். தலைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். புதுமைப்பித்தன் சொல்வார், ஒரு கதைக்கு, நாவலுக்கெல்லாம் தலைப்பு வந்து 50% வெற்றிங்கிறார். வெற்றி 50% தலைப்புக்கே கிடைக்கும் பாரு. அது மாதிரி நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அப்படி மாயைங்கிற இந்த தலைப்பை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நெறியாளர் பல பணிகள் போனாலும் சிவசுப்ரமணியம் ஐயா இருக்கிறாங்க. என்றாலும் கூட நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் அது வந்து நீங்க உடனே அவர் தான் சொல்லணும்னு நினைக்கல. நீங்களே கூட சொல்லலாம். ஐயா உங்க பேச்சு கேட்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்பதை கூறிக்கொண்டு நான் இந்த கதையை சொல்ல தொடங்குகின்றேன். இந்த கதையின் நாயகன் வந்து செல்லப்பன். செல்லப்பன்கிறவன் அம்பாசமுத்திரம் அந்த ஊர்ல இருக்கிறான். அங்க உள்ள அதை அடுத்த பிரம்மதேசம் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஊரு. அந்த ஊர்லயே அவன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கொக்கிரக்குளம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் குமாஸ்தா வேலை பார்க்குறான். அவங்க வீடு பக்கத்துல வண்டி வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறதுல தான் அவன் ஜாகையை வச்சிருக்கான், குடியிருக்கிறான். அதுலேருந்து ஒரு பர்லாம் கூட இருக்காது அவனுடைய மாமன் வீடு. வீடுங்கிறது பக்கத்துல தான் இருக்கு. அவனுடைய மாமன் மகள், அவளை அவன் காதலிப்பான், கற்பகம் அப்படிங்கிற பேரு. ஆனா அந்த மாமனுக்கும் அந்த குடும்ப பகை உண்டு. 2 பேருக்கும் பேச மாட்டாங்க. பகைன்னா மாமனுக்கு அவனுக்கும் அவருக்கும் அதுதான் பகையை தவிர கற்பகத்துக்கு பகை இல்லை. அவள் வந்து முறைப்பெண். அதனால அவன் மேல காதல் கொள்ளும். அவ்வளவுதான், திருமணம் சொன்னா அவ்வளவுதான் பண்ணிக்கணுங்கிற முடிவோட இருப்பான். ஆனா அப்படி இருக்கிறான். இவன் மட்டும் முடிவு பண்ணா போதுமானா முடியாது இல்லையா? செல்லப்பா மட்டுமா செய்ய முடியும்?
அப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகத்துக்கு வேறு இடத்துல பேசி திருமணம் பேசி வெத்தலை பாக்க மாற்றிடுவாங்க. இது அவனுக்கு தெரிஞ்சு போகணும்னா அவனால் தாங்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம், இதுக்கு என்னதான் வழி? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கல்யாணம். அப்போ ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. எப்படியும் ஓடிடணும். ஏன்னா அவன் விரும்புகிறான், 2 பேரும் விரும்புகிறாங்க. ஆக முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம வந்து ஓடி போகும். எப்போ ஓடி போகலாம்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் 4ஆம் தேதி போகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்டுக்கு நம்ம இரவு நம்ம புறப்பட்டுறோம், இங்கேருந்து இடத்த விட்டு புறப்படுறோம்னு சொல்லி ஒரு 2 பேரும் பேசிக்கிறாங்க, முடிவு பண்ணிடுறாங்க. இந்த ஓடி போகிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய இதாக இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓடி போகிறதுன்னு சொன்னால் ஒரு கேவலமாக நினைப்பாங்க. இல்லைன்னா ஒரு அஹ், பழைய பாடல் கூட உங்களுக்கு பண்பாடை சிதையாமல் பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய பாடலை பார்த்தீங்கன்னா, தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திரை பெண்ணே, உன்னை திருடி கொண்டு ஓடட்டுமா பத்தினி பெண்ணே அப்படின்னு சொல்லுவான் கதாநாயகன். கதாநாயகன் என்ன சொல்லுவா, ஊரு பார்க்க மனம் முடிப்போம் பொறுத்திரு கண்ணா, நாம் ஒருவருக்குள் ஒருவர் ஊர்வலம் போவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடல், இந்த பண்பாடு சிதையாம. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சை நண்பர்கள் இருந்தார், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு. அது மாதிரி இப்ப ஓடி போற நிலை தான் அவங்களுக்கு இருக்கு. இந்த கற்பகத்துக்கும் செல்லப்பாக்கும் அதெல்லாம் முடிவு பண்ணிடுறான் அந்த தை மாசம் 4ஆம் தேதி அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க காதலை வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதுன்னா இந்த படித்துறை. பக்கத்துல வந்து பேராட்சி அம்மன் கோயில் படித்துறைன்னு இருக்கு. அந்த படித்துறையில தான் வந்து வந்து அதிகாலையில வந்துருவா அந்த படித்துறைக்கு. தண்ணி மூடுற மாதிரி குளிக்கிற மாதிரி வந்துடுறா. பொழுது விடியறதுக்கு முன்னாடி இவனும் அங்க போயிடுவான். இவன் கல்லூரி மாணவன் தான் இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு அவன் அந்த போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காதல் வளர்றதுக்கு ஒரு காரணமான இடம் அந்த காதல் படித்துறையா இருப்பது பேராட்சி அம்மன் கோயில் படித்துறை தான். அதுக்கு அவன் சிருஷ்டித்து கொடுத்தது அப்படிங்கிற நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கறது தான். ஆனா அதிகாலையில காதலிக்க முடியுமா அப்படிங்கிறது நல்ல ரம்மியமா இருக்கு இந்த காட்சியை சொல்லும் போது. ரொம்ப இந்த மாதிரி விடியகாலை பொழுதெல்லாம் காதலிக்கிறாங்க. நான் வந்து சென்னையில போய் ஒரு காலத்துல போனப்ப பீச்சில் பார்ப்பேன். 1 மணிக்கு வெயில்ல காதலிச்சுட்டு இருப்பான். நல்ல வெயிலுங்க பீச்சில், நம்ம மெரினா பீச்சில். அவ்வளோ வெயில்ல எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு குடை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு முக்காடு துப்பட்டா ஏதோ போட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க. எப்படி முடியும் இதெல்லாம்? காதல்னா ஒரு மாலை நேரம், ஒரு பூங்கா அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஒரு வசதியா நினைக்கிற ஒரு நிலை. ஆனா அந்த பீச்சில் எப்படி உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தோமஸ் வந்து அதிகாலையிலும் காதலிக்கிற உண்டு. இப்போ இன்னைக்கு இன்னும் சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணும். மெரினா பீச்ல இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, குடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி அஹ், கோல்டன் பீச்ல இருக்கோ, அது போல கோவளம் பீச்ல இருக்கோ, அது போல குடைகள்லாம் அமைக்கப்பட்டு மெரினா பீச் இன்னைக்கு சுத்தப்படுத்தப்பட்டு ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கு. இன்னும் அது கூடுதலான ஒரு செய்தி, ஒரு கால் ஊனமானவன் கூட கால் நினைக்க முடியுமா? கடற்கரையை பார்க்க முடியாது, கடலை பார்த்து அந்த காலை நினைச்சு அந்த இதை, இந்த ஸ்பரிசத்தை உணர முடியாது, அனுபவிக்க முடியாது நம்ம சொல்றோம் இல்லையா, கவிதையெல்லாம் சொல்றோம். ஆனா அதை இன்னைக்கு முதல்வர் வந்து நிறைவேற்றிருக்கிறார். இப்போ வந்து கடற்கரையிலேருந்து நேரா இந்த ஊனமுற்றோர்லாம் போறதுக்கு தனி பாதை. போய் அவங்கள காலை நினைக்க முடியுங்கிற அந்த திட்டம் கூட சிறப்பான திட்டம். மனித நேயம் மிக்க ஒரு திட்டமா அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதுபோல இந்த அதிகாலை பொழுதுல காதலிக்கிறதுங்கிறது ரொம்ப ரம்மியமான ஒரு நிலையா இருக்கு, அழகா இருக்கு. அந்த காதல்ல தான் அவங்க வளருது. அது அழகா அவரு கவிஞருங்கிறதால குமரி இருட்டுங்கிற ஒரு இளம் வெயில், இளம் வெயில்னு சொல்றோம். ஆனா இளம் இருட்டு அப்படிங்கிற அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அழகா சொல்றது வந்து அவங்க காதல் மலர்றது அங்கதான். இருந்தாலும் அவங்க தை மாசம் 4ஆம் தேதி போய் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோடு தான் இந்த காதல் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கிரக்குளம், அதாவது கொக்கிரக்குளம் சப்ஜெயில் செகண்டின்னு சொல்லி ஒரு மணி அடிப்பாங்க இல்லையா? அது வந்து 12 மணி அடிக்குது இந்த சப்ஜெயில்ல. அந்த நேரத்துல அவன் உலவிட்டு இருக்கான் ஒரு இடத்துல. அந்த இடம் ரொம்ப பயங்கரமான இடமா இருக்கு. அந்த ஓலைச்செருவுல பக்கத்துல அடர்ந்த காடு பகுதி. அ பழசாதி மரங்களுக்கும், பேச்சுக்களுக்கும் பெயர் போனதுங்கிறார். பழசாதி மரங்கள்னு சொல்றார். மரத்துல கூட ஜாதியா? பூவுல ஜாதி இருக்கிற மாதிரி மரத்துலயும் ஜாதி இருக்கும். முதலியார் மரம், ஐயர் மரம்னு இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் மரத்திலேயும் மரங்கள் பல ஜாதி மர வர்க்கங்களுக்கு பேய் பிசாசுக்கும் பெயர் போன இடம் அந்த இடம், உலவிக் கொண்டிருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடம் பயங்கரமா இருக்கும். பக்கத்துல சுடுகாடு வேற இருக்கு. அந்தாண்ட ஒரு பெரிய ஒரு நெடுஞ்சாலை இருக்கு. அங்க கூட அந்த நெடுஞ்சாலையில விபத்து நடந்து இறந்து போனா உடனே இங்க மோகினி பிசாசு அடிச்சுதான் இறந்து போனாங்க, இந்த இடம் ஒரு காவு வாங்குற இடம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, மூட நம்பிக்கை. இதெல்லாம் வந்து அங்க பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அங்க யாரும் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனா வெளியூர்காரன் கூட ரொம்ப பயந்து போற இடமா அந்த இடம் இருக்கு. அவ்வளோ இருட்டான இடம். அந்த இடுகாடு பகுதியில தான் அவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான்.
அது அழகா அந்த சூழல் அவர் கவிஞர். அதாவது திருச்சிற்றம்பலம் இவருடைய இன்னொரு பேர் பார்த்தா திருச்சிற்றம்பல கவிராயர் என்பது. கவிஞருக்கு கவிதைக்கெல்லாம் அந்த பேர் தான் எழுதுவார். கதைக்கு நாவலுக்கு தான் தோமுசின்னு எழுதுவாரு. திருச்சிற்ற கபிலா இருக்கிறது கவிதைக்கான பெயர். கவிதைக்கு மட்டும் பயன்படுத்துறாரு. இவர் கவிஞரா இருக்கிறதால கவிஞர் வந்து கதை எழுதுனா ரொம்ப சிறப்பா இருக்கும். கவிதையிலேருந்து கதை, கதையிலேருந்து கவிதை எடுக்கலாம். இப்ப சொல்றாரு பாருங்க, வான மண்டலம் கலக்கிவிட்ட சேற்று நீரை போல இருந்ததான் அந்த சூழல். இருட்டு இருண்டு கிடந்தது மேகக்கூட்டம் அப்படிங்கிறார். கிணற்று விளக்கு லேசா தெரியுதான். சோனி நிலவுங்கிறார். சோனின வெளித்து போன ஒரு நிலவு. அந்த நிலவொளி காட்சி, வடிகட்டிய நிலவு, இதெல்லாம் ஒரு என்னுடைய கற்பனையில அழகா அவருக்கு வருது. அந்த காட்சிப்படுத்துறாரு. எப்படிப்பட்ட இருட்டுன்னு சொல்லிட்டு போகாம அப்படி சொல்றாரு. எதையுமே தெளிவாக தெரியாத ஒரு இருள் சூழ்ந்த இடம். பக்கத்துல சமாதி கற்கள்லாம் இருக்கு. அந்த சமாதி கற்கள்லாம் பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். அதை பார்க்கறான். அந்த கற்கள்லாம் அவனுக்கு அவனை நோக்கி நடந்து வர்ற மாதிரியே தெரியுது. இவனுக்கு ஒரு பிரமை. இருந்தாலும் அவன் பிரஜையோட தான் இருக்கான். இருந்தாலும் ஒரு பிரமை. ஓ, நம்மளை நெருங்கி வருகிறதோ என்று நினைக்கிறான். பயத்திலையும் அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது. அவனால சமாதானப்படுத்தல. பயம்ங்கிறது அவனை சமாதானப்படுத்த முடியாம ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். இந்த சமாதி மீது செதுக்கப்பட்ட வரிகளை படிக்கிறான். என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீமதி கற்பகத்தம்மாள் தேவ வியோகம் 1112 தை மாசம் 4ஆம் தேதி அப்படின்னு வந்தோன்னே அப்படியே திக்குன்னு நிற்குது. அவன் ஓடி போற நினைக்கிறது தை மாசம் 4ஆம் தேதி. அது இன்னைக்கு தேதி தான். இன்னைக்கு தேதிக்கு அந்த சமாதியை பார்க்குறான். அதுவும் பேரை பார்த்தீங்கன்னா, இறந்து போன அம்மா பேரு கற்பகத்தம்மாள். இவனும் கற்பகத்தை தான் காதலிக்கிறான். அவன் வந்து மண்ணுக்குள்ள இருக்கா. இவன் மணமகள், காதலி. இவனுக்கு ரெண்டும் பொருத்தி பார்க்கும்போது பயமா இருக்கு. இருந்தாலும் அந்த பயத்தோடய உலாவுறான். உலாவுதல் வெள்ளிப்பனை மீது உலாவுவோம் பாரதி. ஏன் சொன்னார்னா, வெள்ளிப்பனையில போய் தூங்கிடக்கூடாது. எதிரிகள் வந்துடுவான். இன்னைக்கு பார்க்க நம்ம ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா போனவங்க இறந்து போனாங்களே, என்ன காரணம்னா பாதுகாப்பின்மை. இது மாதிரி உலாவலாம், உலாவ நிலை இருந்ததுன்னா இது வந்திருக்காரு இல்லையா? அப்ப அந்த உலாவுவோங்கிறது ரொம்ப பாடல் வரிகள்ல கூட பாரதி அழகா பயன்படுத்தலாம் பாருங்க, எவ்வளவு கவனமா. வெள்ளி பனை மீது உலாவுவோம் அப்படின்னு. அது போல இவன் உலாவிக் கொண்டே இருக்கிறான். அதை உலாவிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பயமும் இருக்கு. பயம் அவனுக்கு நடுக்கம் வருது. நரம்புகள்லாம் அவனுக்கு துடிக்குது. ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த லேசா தூறல் இருக்கு. பிசு பிசுப்பு தூறல் அப்படிங்கிறாரு. தவளைகள் சத்தம் வேற கேட்குது. மருதமலை கிளையில வந்து கோட்டான் குழறி. இந்த குழறிங்கிறது நல்ல மரபிச்சொல். இது வந்து சில பேர் கத்தும் ஆந்த அலறமா. கோட்டான் குழறியதுங்கிற மரபு பிழை இல்லாம எழுதுறாரு தோமுசி. எங்கிருந்தோ ஒரு வண்டு வந்து அவன் முகத்துல படுது. அப்படியே தட்டி விடுறான். அதை அப்படி கையால தட்டி விடுறான். இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த பாடல் கூட இதுல இருந்து எடுக்கப்பட்டதோன்னு கூட நினைக்கிறேன். ஒரு பாடல், அருமையான பாடல். ஒரு வண்டு என்ன பண்ணுது, இது வந்து ஆண், இதுல பெண்ணை சொல்றாரு கண்ணாசன். ஒரு முகத்தை பார்த்து மலர் நினைச்சு ஒரு வண்டு வந்துதான். உடனே அவ தட்டி விட்டான், அந்த வண்டு போயிடுச்சுங்கிறத பெண் ஒன்று மலரென்று என் முகத்தோடு மோத என் வளை கொண்ட கையால் மெதுவாக மூடன்னு சொல்லி இந்த பாடல் வரும். இருந்தாலும் காட்சியெல்லாம் வந்து ஏற்கனவே கதையில வந்திருக்கு. இந்த காட்சியெல்லாம் இதுல இருந்து கூட ஒரு வரலாம். நமக்கு அந்த தோற்றம் வந்து வர மூலமும் இதுக்கான தாக்கம் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகின்றேன். அது போல இவன் என்ன பண்ணா, சீன் அந்த வண்டை தட்டி விடுறான். வண்டு அப்படியே கீழே விழுவுது. அந்த விழுகிற சத்தத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல சிரிப்பு ஒலி கேட்குது. இன்னும் பயம் அவனுக்கு. நள்ளிரவு நேரம் இந்த மாதிரி பய சூழல், இந்த சூழல்ல வந்து சிரிப்பு ஒலி கேட்டா இன்னும் பயமா இருக்குமா இல்லையா? உடனே அப்படியே நரம்பு புடைக்குது. பனி பெய்த மாதிரி அவனுக்கு ஜுரம் சில்லி போட்டு வருது. அப்படியே பார்க்கறான், யார் சிரிக்கிறா, யார் சிரிப்பான்னு பார்க்கறான். பக்கத்துல வந்து யாரோ ஒரு உருவம் அட்டனைக்கால் போட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. நல்ல வெள்ளை பாலில் தோய்த்த மாதிரி ஒரு புடவை கட்டிருக்கா. நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு புடவை கட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. வெள்ளை சிரிப்பு, கொள்ளை சிரிப்பு மட்டும் இல்ல. உதட்டில் ரத்த சிவப்பு. இப்படி இருக்கு அந்த சிரிப்பு. அவளை பார்க்கறான். யாரா இருக்கும்? கிட்ட நெருங்கி பார்க்கறான். யார் அது, யாரு அப்படின்னு பார்க்கும்போது கற்பகம் நானேதான்ங்கிறா. அப்போ அவன் பார்த்தோன்னே அது லேசா கற்பனை சொன்னோன்னா அப்படி நிலவு துண்டு விழுந்ததுங்கிறார். நிலவு துண்டாக்குறாரு பாருங்க தோமுசி அழகா. நிலவு ஒரு சின்ன துண்டு, நிலவு துண்டுல அந்த ஒளி தெரியுது அவருக்கு. அந்த முகத்தை கிட்ட போய் பார்க்கறான். கற்பகம் தானே. காலில் வந்து ஒரு மண்டை ஓடு தென்படுது. நண்டு ஓடா மண்டை ஓடான்னு தெரியல. பயத்துல மிரிச்சுக்கிட்டு ஓடி அவளை போய் கிட்ட போய் பார்க்கற போது அந்த மெட்டி ஒளி, கழுக்குன்னு அந்த மெட்டி ஒளியோட அந்த நடந்து வர்றதை பார்க்கறான். கற்பகம், நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்கறான். இப்பதான் வந்தேன். சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்படிங்கிறா. நீ தூக்கவே இல்லையா? தூக்கமா? எனக்கா? அப்படி சிரிக்கிறா அவ. சரி சரி சிரிக்காத.
போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அவனுக்கு பயம் இருக்கு. அந்த பயத்தோட அவ கையை பிடிச்சிக்கிறான். இவனுக்கு பயம், அதனால அவ கையை பிடிக்கிறான். அப்படியே ஜில்லுன்னு இருக்குன்னு அவன் கை ஜில்லுன்னு இருக்குன்னா, என் கையெல்லாம் ஜில்லு இல்லை, உங்க கை தான் ஜில்லுன்னு இருக்கிறா. இன்னும் பயம் அதிகமாகுது. அப்படியே பயந்தபடியே 2 பேரும் நடந்து போறாங்க. பக்கத்துல இருந்து புளிய மர பூக்கள்லாம் மேல கொட்டுது. ஆஹா, பூக்கள் ஆசீர்வதிக்குது, வாழ்த்துதுன்னு இவ சொல்றா. என்னது பூவா? பூ மாதிரி பொழியுதா? இது வந்து புளிய மரம் இல்ல, புளிய மரத்துல பேயில இருக்கும்னு இன்னும் பயம் அவனுக்கு அதிகமாகுது. அது எப்படி ஆசீர்வதிக்கும்னு இப்ப பார்த்தாலும் பேய்ங்கிற அந்த பயத்துல இருக்கிறான். அப்படி நடுங்கிக்கிட்டே போறான். என்ன ஏன் பேயை கண்டு அப்படி பயப்படுறீங்க? பேய்னா உங்களுக்கு பயமாண்ணா? பேயை பார்த்தா யார் பயப்படாம இருப்பான்? உடனே இவ சொல்றா, எல்லா பேயும் அப்படி சொல்ல முடியாது. மோகினி பிசாசு இருக்குல்ல அப்படின்னு விளக்கம் சொல்றா. எதுவுமே பேச வேண்டாம். சரி சரி, நம்ம போவோம் முதல்ல. ஏவல் பொருள் தெரியாம நீ பேசுற. அப்படின்னு அந்த பேய்ன்னு சொன்னாலே அவனுக்கு பயம் வரும். இந்த பேய்ன்னு சொல்லும் போது ஜெயகாந்தன் ஒருத்தர் கேள்வி கேட்டார். பெண் என்றால் பேயும் இறங்குமாமே அப்படின்னு ஜெயகாந்தனை கேட்டோன்னே ஜெயகாந்தன் சொன்னாரு, அது ஆண் பேயா இருக்கும்னாரு. ஏன்னா பேய் பிசாசு, பேய்னா ஆண், பிசாசுனா பெண் அப்படிங்கிற அதையும் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. இப்படியே பயந்துகிட்டே போறான். ஆக 2 பேரும் போறாங்க. இவங்க திட்டமிட்டபடி கற்பகமும் அந்த செல்லப்பனும் ஸ்ரீமதி செல்லப்பா இப்ப ஆயிட்டா, அவன் மனைவி ஆயிட்டா. உள்ளூர் இருந்தாலும் உள்ளூர பயம். ஏன்னா அவன் ஓடி வந்திருக்கிறான். ஊர்ல தேடுவாங்களோ, ஊர்ல வந்து பெண்ணை காணல, நிச்சயமா பெண்ணு வந்துட்டா, பெண்ணை தேடுவாங்க இல்லையா? அந்த பரபரப்பு என்ன செய்யறது? யாராச்சும் வந்து கேட்டா என்ன பண்றது? ஒருவேளை நம்மள கையும் களமா பிடிச்சிட்டா என்ன பண்றது? அப்படி பிடிச்சா சொல்லிக்கலாங்க. கற்பகம் மேஜர் இல்லையா? அவளை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு அப்படிங்கிற தைரியமும் சொல்லிக்கிறான். அவனே அவனே பயந்துக்கிறான், அவனே தைரியமும் சொல்லிக்கிறான். இப்படியே அவனுக்கு தினம் தினம் ஒரு ஒரு நிம்மதி இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடக்குமோ வருமோ, அவன் தேடுவாங்களா, ஏதாவது மாட்டிக்குவோமோன்னு இந்த பயத்திலேயே அவன் இந்த பொழுது அவனுக்கு கழியுது. இப்படியே பார்த்துட்டு காலை பொழுது சூரிய உள்ள ஜன்னல் வழியே ஒரு பேப்பர், அன்னைய தினசரி பேப்பர் வந்து ஒரு பையன் போட்டு போறான். உடனே எடுத்து வேகமா பரட்டி பார்க்கறான். ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு பார்க்கறான். எந்த செய்தியுமே இல்லை. திருமண தேதி கூட வந்துருச்சு. வந்துட்டு 1 வாரம் சொன்னாங்க இல்லையா? திருமண தேதி கூட வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஒன்றும் செய்தி இல்லையே. என்னவா இருக்கும்? பெண்ணை காணாம இப்போ பெண் காணலாம் தேடணுமா இல்லையே? ஏன் தேடல? ஒருவேளை கம்கமா அமுக்கிட்டாங்களோ? இந்த கமுக்கம்ங்கிற வார்த்தை நல்ல தமிழ் சொல்லுங்க இது. பொதுவா தூய தமிழ் சொல் உங்களுக்கு வேணும்னா கிராமத்துல தான் நீங்க பார்க்கலாம். நகரத்துல பார்க்க முடியாது. தூய தமிழ் சொல் வந்து இன்னைக்கு கிராமத்துல உயிர் வாழ்கிறது தூய தமிழ். கமுக்கம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்தனம்னு போடுவாங்க. மந்தனம் ரகசியம்லாம் எழுதுவாங்க. ஆனா கமுக்கம்ங்கிறது தான் நல்ல சொல். இந்த தமிழ் சொல் இன்னைக்கு தமிழக அரசு பயன்படுத்துது. கமுக்கம் அப்படின்னு இந்த சொல்ல அவர் பயன்படுத்துறார். கமுக்கமா மறைச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி மறைக்க முடியாது. முழு பூசணிக்காவை மறைக்க முடியுமா? இருக்காது அப்படின்னு இவனே பதில் சொல்லிக்கிறான். சொல்லிட்டு எப்படியே போறேன். என்ன உடனே பாக்குறா. எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த வந்து தேடுவாங்களோ போவாங்களோ, பையா இருக்குமோ பிசா இருக்குமோ இந்த பயத்துல இருக்கிறதால அவ ஒரு நாள் பாக்குறா. அவ கற்பனை கேட்கிறா, என்ன எப்ப பார்த்தாலும் பிரம்மகத்தி பிடிச்ச மாதிரியே இருக்கீங்களே, என்னோட பேசக்கூடாதா என்று ஒரு கப்பு காப்பியை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டே ஒரு அன்பா அவ நெருங்கி வந்து கேட்டா. இந்த பாரு கற்பகம், நம்ம விஷயமா இன்னும் ஒண்ணும் தெரிந்தபடியே இல்லை. எப்ப தேட போறாங்க, என்ன தேடுறாங்க அந்த கவலையா இருக்கு என்று ஆரம்பித்தான். உங்களுக்கே அந்த கவலை? உங்களுக்கு நான் தானே வேணும், நானே வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே அப்படியே போறா. சொல்லிட்டு போறவன் சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த முகூர்த்தத்துல வேற பொண்ணை யாராவது வச்சு திருமணம் பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறா. முதல்ல நீ சிரிக்காத, உன் சிரிப்பே என்ன கொள்ளுது, சிரிக்காதன்னு சொல்லிட்டு உன் நரம்பெல்லாம் உனக்கு படைக்குது. கற்பம் ஏன் இப்படி சிரிக்கிற? உனக்கு சிரிப்பு என்ன? உனக்கு என்ன என்ன பண்ணுச்சு? எப்படி சிரிக்கிற? யார் இந்த சிரிப்பை சொல்லி கொடுத்தா? எங்கிருந்து வந்து இந்த சிரிப்பு எல்லாம் அப்படி கேட்கறான். அப்ப நான் சிரிக்கவே கூடாதா? வேணா அழுத்துமான்னு சொல்லி மறுபடியும் சிரிக்கிறான். அவ சாதாரணமா இருக்கிறா. இவனுக்கு அந்த பயங்கிறது போகல. அவனுக்கு அந்த சிரிப்பை தாங்க முடியவில்லை. அவர்கள் பேசிக்கொண்டே அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் பத்திரிகை பையன் மறுநாள் ஒரு செய்தியை போடுறான். தினசரி இந்த ஜன்னல் வழியா வந்து அந்த செய்தித்தாள் விழுவுது. உடனே ஓடி போய் விறுவிறுன்னு போய் பார்க்கறான். புரட்டி பார்க்கறான். சிலப்ப பார்த்தோன்னே பார்த்தா அங்க அவனுக்கு திக்குன்னு இருக்கு. அப்படியே அவனே அவன் ஒரு கணம் அவனே அப்படியே நிக்கிறான். அவனை உழுக்குது இந்த செய்தி. என்னன்னா, செல்வி அந்த செய்தி என்ன வந்திருக்கு இந்த பத்திரிகைன்னு கேட்டீங்கன்னா, செல்வி கற்பகாம்பாளுக்கும் செல்வன் சீனிவாசனுக்கும் வண்ணாரப்பேட்டையில் பெண் கிரகம்னா பெண்ணோட வீட்டுல சகல வைபவங்களுடன் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது என்று இருந்தது. எப்படி இருக்கும்? பொண்ணு இங்க இருக்கா,
இப்படி செய்தி வந்திருக்கேன்னு அப்படி பயந்து போய் நிற்கிறான். அது மட்டும் இல்ல, தம்பதிகள் புகைப்படமும் வந்திருக்கு பக்கத்துல. கற்பகம், என்ன இது? திகைத்து போய் கேட்டான். அவளும் அதை பார்த்து விட்டு சிரித்தாள். சிரிக்காதே, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கேட்டா? அப்போது அந்த செய்தி பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? பொய்யா? நீயா அவளா அப்படின்னு கேட்கறான் அவன். எப்படி பொய்யா இருக்க முடியும்? நீயா அவளான்னு கேட்கும்போது அவளுக்கு கோவம் வருது. இதோ உங்கள் முன் எதிரில் கல் மாதிரி நிற்கிறேன். உங்களை யுகமா காதலித்து கழுத்தையும் கொடுத்துட்டு நான் பொய்யா ஆயிடுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறார். தேம்பி தேம்பி, இந்த பார் அழாத, நீ எடுத்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இந்த பார் கற்பகம், நீ அழுது நிப்பாட்டு, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் சொல்லிட்டு அவனுடைய ஒன்றும் சொல்ல முடியாம தவிக்கிறான். அப்ப அவனை சமாதானப்படுத்த முடியல. அப்படியே அவளையும் சமாதானப்படுத்த முடியல. அப்படியே எழுந்துச்சு வெளியில வாசலுக்கு வர்றான். வாசலுக்கு வந்தா ஏத்தாப்புல ஒரு சாமியார் வர்றாரு. இவன் வரத்துக்கும் அந்த சாமியார் வரத்துக்கும் பொருத்தமா இருக்கு. உடனே அவன் இந்த செகண்ட் அப்படியே பும் பும்னு சொல்றான். ஏ சாமி, உன்னை மோகினி மாயை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். இவன்கிட்ட சொல்றான் செல்லப்பன்ட்ட. ஏ சாமி, உன்னை மோகினி மாயை பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு உன் மனசை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி வைக்கிறா. அந்த மகாலட்சுமி, ஐயோ அது சரிதான்ப்பா, இப்போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அவன் பேச விடாம பதில் சொல்றான். இங்க பார், சாமி சொல்றாரு, இந்த பார், என்ன விரட்டாத, உன்கிட்ட வந்திருக்கிறத விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டு முண்ட சாம்பல் சொல்லிட்டு, முண்ட பிரசாதம் சொல்லி கொடுக்குற பிரசாதம் இந்த சாம்பல், அந்த சாம்பலை கொடுத்து வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் பண்ணாது, பயலாம இருக்கான்னு சொல்லுன்னா, அவனுக்கு நம்பிக்கை, இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த பயத்துல கொஞ்சம் வாங்கிக்கிறான், சாம்பலை வாங்கிக்கிறான். அப்படியே போகுது. கற்பகம் செல்லப்பாவும் அப்படியே ஒன்றாங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் அவனுக்கு இருப்பு கொள்ளல, நல்லா தூக்கம் கிடையாது. ஏனோ ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுலயும் ஒரு விருப்பம் இல்லை. படுத்தா கூட புரண்ட புரண்ட படுக்கிறானே தவிர தூக்கம் வரல. இப்படி அன்னைக்கு தூக்கம் வராம தூச்சிக்கிட்டே படுத்திருக்கான். திடீர்னு நள்ளிரவுல யாரோ விழா எலும்புல குத்துற மாதிரி இருந்தது. அவனுக்கு குத்தி இழுக்கிற மாதிரி இருக்கு விழா எலும்புல. திடீர்னு எழுந்திருக்கிறான். கற்பகம் கற்பகம் கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அவ எந்திரிச்சு கூட எழுந்திருக்கிறான். விளக்க போட்டோன்னா அவன் அப்படியே இந்த விழா எலும்பை தொட்டு பார்க்குறான். கையில ஈரக்கசிவு லேசா தட்டுப்படுத்து. அப்படி அடிச்சு வெளிச்சத்துல பார்த்தா ஒரு துளி பச்சை ரத்தம். என்ன இது ரத்தம் அப்படின்னு பயந்து போய் கேட்டோன்னு, ஏதாவது கொசு இருக்கலாம், மூட்டை பிடிச்சிருக்குங்க, பேசாம படுங்க அப்படிங்கிற அவ கற்பகம். சொப்பனம் கண்டிருப்பீங்க, ஏதாவது படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே படுத்துறா கற்பகம். இவனுக்கு அந்த பயம் போல அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு அந்த சிரிப்பு தான், அவருடைய சிரிப்பு தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு. அவன் எதை பத்தியும் கவலைப்படல. சிரிக்கிறது அவனுக்கு இன்னும் வேதனையா இருக்கு, ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு அப்படியே அன்னைக்கும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்குறான். தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அந்த ஜன்னல் வழியா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் லேசா இருக்குது. சண்பகம் மாதிரி இருக்கு, மனோரஞ்சிதமா இருக்குமா, இன்னும் ஒரு பூ வாசனை வருது. பக்கத்துல பூ மரங்கள்லாம் எதுவுமே இல்லை, ஆனா பூ வாசனை வருது. ஒரு புகையா போகுது, சந்திரபையில சொல்லுவாங்கல்ல, ஒரு புகையா போச்சுன்னு அது மாதிரி போகுது. அவனுக்கு இன்னும் பயம் இன்னும் அதுக்கு அதிகமாயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் அப்படியே அவனுக்கு தூக்கம் வரல. சுவர்கோழி வர கிரிக் கிரிக்குன்னு சத்தம், ஒரு அமைதி குலைத்தது. அந்த பொழுது, இரவு பொழுதுங்கிறது அப்படியே போகுது. ஒரு வௌவால் அறப்பட்டு அறைக்குள்ள அடைப்பட்டு இங்கேயும் போக முடியாம தவிச்சு போய் முட்டி மோதி கீழே பொத்துன்னு விழுவுது. இவனும் புரண்ட புரண்ட படுக்கிறான். அவனுக்கு ஒரு இது இல்லை, என்ன தூக்கம் வராம ரொம்ப லேட்டா தூங்கி காலம் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கும் போது நல்லா மேல வெளிச்சம், சூரிய ஒளி போற அளவுக்கு இருக்கு. அந்த நிலைமை இருக்கான். அப்படி தூங்குறான். தூங்கிட்டு காலம்புற விழிக்கிறான். விழிச்ச உடனே சரி நம்ம போய் காலம்புற முதல்ல காப்பியை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்படியே அடுப்படிக்க வர்றான். வந்தா அடுப்பு எரியுது. பக்கத்துல நல்லா எரியுது அடுப்பு. வெந்நீர் கொதிக்குது. பார்த்தா கற்பகம் உட்காந்துருக்கா. அவ தன் காலை ரெண்டையும் அடுப்புல வச்சிருக்கா. விறகுக்கு பதிலா தன் காலை நீட்டி அடுப்புல விறகுல எரிய விடுறா. அப்படியே குளிர் காயிறா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காட்சியை பார்த்தா இந்த ஜெகன்மோகனின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த காட்சி அப்படியே இருக்கும். இந்த இப்படி தோமஸ் என்ன சொல்றாரோ இந்த காட்சியை நீங்க அப்படியே ஜெகன்மோகனின்னு பார்க்கலாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த அப்படியே பார்த்து தான் கற்பிச்சிருப்பாங்க. அது காலை நீட்டிட்டு இருக்கும் போது பக்கத்துல கை நின்று போய் அந்த கையால அந்த கேசத்தை அப்படியே என்ன பண்றதுன்னா குளிர் காஞ்சிக்கிட்டே கேசத்தை அப்படியே சிக்கெடுக்கிறான்.
சிக்கு எடுக்கிறதுக்கு சினுக்கு வழிங்கிற சினுக்கு வழினா ஈர்குழி ஈர்குழின்னு இங்க எல்லாம் சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல ஈர்குழின்னு ஈர்குழி இங்க எப்படி செய்யப்பட்டதுன்னா சிக்கு எடுக்கிறதுக்கு விழா எலும்புல செய்யப்பட்ட ஈர்குழி எப்படி ஒரு பேய் உட்காந்து இப்படி சிக்கு எடுத்த மாதிரி தான் பார்த்து பதறி போய் கற்பகம் அப்படின்னு சொல்லி அலறான். அப்ப இடுப்புல லேசா அவனுக்கு வலிக்குது. அவ சிரித்து கொண்டே அப்படி திரும்பி பார்க்கறா. என்ன இது என்றார். என்ன எதுன்னா, ஏன் அடுப்புல காலை வச்சுக்கிட்டு இருக்க? அடுப்புல நானா? தூக்கத்துல உங்களுக்கு ஏதோ கனவு காண்டிருப்பீங்க, உளராதீங்கிறா அவ. இவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. நான் அது மாதிரி எதுவுமே செய்யல அவ. இவன் சொல்றான் அப்படி. ஆனா அந்த சிரிப்பு மட்டும் அடங்கல. அவன் மறுபடியும் சிரிக்கும்போது எனக்கு புடையிலே படுத்துது. அந்த சிரிப்புனால பயம் வந்துடுது. இந்த மோகினி பிசாசு சிரிப்பு மாதிரியே இருக்கு அவ சிரிப்பெல்லாம் இப்ப அவளுக்கு. முதல்ல சிரிக்காத. எத்தனை தடவை சொல்றது? சிரிக்காதன்னு. போய் சிரிக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு கூடத்துக்கு வரையறான். அவனுக்கு எதுவுமே புரியல. அப்படியே தகிச்சு போய் நிக்கிறான். இதெல்லாம் மனப்பிரமையா அப்படின்னு சொல்லிட்டு உருகுறான். எதுலையுமே உற்சாகம் இல்லை அவனுக்கு, தூக்கம் இல்லை. அப்படியே கொஞ்சமா கற்பகம் வந்து பாக்குறா. அவளுக்கு வந்து இதை பத்தியான கவலை எதுவுமே இல்லாம இருக்கும்போது அவன் கேட்கிறான், நீ யார்? என்ன ஏன் அப்படி கொல்ற? நீ யார்? நீ என்னையே அப்படி கொல்றன்னு கேட்கற. என்னையே கொல்ற அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை, அந்த கொல்றதுங்கிறது இன்னைக்கு வந்து கவிஞர்கள் வந்து அடியே கொள்றேன்னு எழுதுறாங்க இல்லையா, பாடலாம் எழுதுறாங்க. நல்ல கற்பனை சொல் நயங்கரிங்க, கொல்றது, வேதனைப்பட்ட இதெல்லாம் வந்து குமரகுருபரர் வந்து 17ஆம் நூற்றாண்டு எழுதிட்டார். நிலாவை வந்து மதிப்பிஞ்சுபார். யாரும் சொல்லியிருக்காங்களா? நிலாவோட பிஞ்சு தான் பிறை நிலா அப்படிம்பார். அது மாதிரி இந்த இதெல்லாம் குமரகுருபர் சொன்னது. இவர் சொல்றாரு, இந்த பெண்ணை கொல்றது சொல்றாரு இல்லையா, இந்த கொல்லுதல்ங்கிறத இன்னைக்கு நவீன கவிஞர்கள் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டிலே வந்து விட்டதுங்கிறது தான் செய்தி. தோமுசியிலிருந்து நம்ம பாக்குறோம். அவன் பார்த்தான், ஏன் கொல்ற, என்ன போட்டு இப்படி கொல்றிய, நீ சிரிக்கிறது எனக்கு கொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் மனுஷன் தானே அப்படின்னு அவ சொல்றா. ஒருவேளை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணுதான் அவ சொன்னோன்னுதான் அவனுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்து அவனுக்கு, ஒருவேளை நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு. இப்படியே பார்த்துட்டே போறான். கற்பகம், அங்கேவா, ஒரு தடவை நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கறான். ஊருக்கா? எந்த ஊருக்கு? அதான் பிரம்ம தேசத்துக்கு தான். உடனே சரி போலான்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் கிளம்பி திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலி வந்து பக்கம் தான் போகணும். இரவு திருநெல்வேலியில தங்குவோம். தங்கிட்டு காலையில ஒரு 8:30 மணி வண்டிக்கு அம்பாசமுத்திரத்துக்கு நம்ம டிக்கெட் எடுப்பதா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. அப்ப திருநெல்வேலியில வந்து தங்கியிருக்கிறாங்க. திருநெல்வேலியில தங்கும் போது அவனுக்கு வந்து தாமிரபரணி ஆத்துல குளிக்கணும்னு ஒரு சபலம், ஒரு ஆசை. எப்பயோ குளிச்சிருப்பான் இல்லையா, அதனால உடனே வழக்கம் போல தாமிரபரணி குளிக்கணும். சரி, இவளும் ஆசைப்பட்டு 2 பேருமே அந்த கற்கல்ல போறாங்க. போய் இந்த பேராட்சி அம்மன், இங்க பேச்சி அம்மன் சொல்லுவாங்க, அது போல பேராட்சி அம்மன் படித்துறைக்கு போய் அந்த குமரி இருட்டுல, ஏற்கனவே காதலிச்சாங்க இல்லையா, அது மாதிரி குமரி இருட்டுல அந்த தாமிரபரணி ஆத்துல குளிக்கிறாங்க. இவன் வந்து அவன் சொல்றான், சீக்கிரமா குளிச்சுட்டு காப்பி பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரயில் ஏறுவோம்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு வந்து தேகம் அந்த அளவுக்கு இல்லை, அதெல்லாம் சீக்கிரம் குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுறான் அவன், செல்லப்பன். ஆனா அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா, இந்த தாமிரபரணி நாள் குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த சுகம் வருமானு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு குளிக்கிறா. நீங்க போய் உட்காருங்க, படித்தல உட்காருங்க, நான் குளிச்சுட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரம் குளிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பாட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அடங்கல. அவனோட குளிக்கிறா, முழுகி குளிக்கிறா, பிராமின்லாம் மாதிரிலாம் அவரு டைவ் அடிக்கிறா அப்படி சொல்றா. அப்படிலாம் குளிச்சு ரொம்ப சந்தோஷமா குளிச்சுட்டு இருக்கா அவ. அவன் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே குளிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் கழுக்கு கழுக்குன்ற ஒரு மெட்டி சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? யாரோ ஏறி படித்துறையில ஏறி வர்ற மாதிரி, நடந்து வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவனும் எப்படி எட்டி பார்க்குறான், யாரா இருக்குன்னு பார்க்குறான். இடுப்புல ஒரு குடம் இருக்கு. தோல்ல ஒரு தோல்ல ஒரு புடவை போட்டிருக்கா. துவைக்கிறதுக்காக ஒரு புடவை கொண்டு வந்திருக்கிறா. அவன் உற்று பார்க்குறான் அப்படியே யாரா இருக்குன்னு. அவளும் நெருங்கி வந்தவ அத்தா அப்படிங்கிறா. மங்கிய ஒளியில அப்படியே பார்க்குறான். அத்தா கற்பகம். அவனுக்கு அப்படியே திடுக்கு. என்ன அது, யார் அதுன்னு ரொம்ப அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. உடம்பே புல்லரிச்சு போய் நிக்கிறான். எதுவுமே பேச முடியல. அப்பயும் அவன் பேசுறா. ஆனா இவன் பேச முடியாம நிக்கிறான். சொல்லும் போது, ஆமா, என்ன வர சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களே அத்தாங்கிறான். என்ன வர சொன்னீங்கல்ல, ஓடி போயிடலான்னு வந்து ஏமாத்துறீங்களா அத்தான்? நான் எப்போதுமே விடிய காலையில வந்தேன், உங்களை பார்க்க முடியல, உங்களை காணோம். அது போட்டும், எப்படியோ நம்ம திட்டம் பொய்யாயிட்டு, பொய்த்து போயிட்டு. ஆமா, அது யாரு இது தண்ணியில குளிக்கிறா, அக்காளா அப்படின்னு கேட்கறா கற்பகம். அது யார் குளிக்கிறா? அக்காளா? அவன் அப்படியே பார்த்தவன் அப்படியே கண்ணு இருண்டு போகுது, நாக்கு வறண்டு போகுது. அவனால எதுவும் பேச முடியல. அப்படியே அவன் கற்பகத்தை தொடலான்னு போய் பொத்தன்னு கீழே விழுவுறான்.
உளுந்து மயங்கி விழுந்தவனுக்கு அந்த பிரஞ்சை லேசா இருக்கு. அந்த கழுக்குன்னு அந்த மெட்டி ஒலி மட்டும் கேட்டுட்டே இருக்கு. அப்படியே விழுந்துடுறான். மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்தங்கரையில ஒரு பிணம் ஒதுங்குது. அந்த பிணம் அப்படியே வெளிரிய நிலம், கண்ணெல்லாம் பிதுங்கி போய் கிடக்கு. ரத்தக்கரை படிஞ்ச நிலையில அப்படியே இந்த பிணம் அப்படியே கிடக்கு. யாரும் கிட்ட பயப்படுறாங்க அந்த இடத்துல போய் பார்த்துட்டு. துணிய கூட மூட மாட்றாங்க. அந்த அளவுக்கு பயம். ஆனா, ஜனங்க யாரோ பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்கன்னா, "இந்த சின்ன சிறுத்தைலாம் சொன்னா கேட்குதுங்களா? இங்க பாருங்க மோகினி பிசாசு அடிச்சிருக்கு. அதான் இறந்து போயிருக்காங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அப்படியே போயிடுதுங்கிற மாரி இந்த கதையை முடிச்சிருப்பார். இது 1948 வந்த கதை என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கதைய இந்த அளவுக்கு பலவற்றை சொல்லி விளக்கி இதுவரைக்கும் யாரும் சொன்னது மாதிரி தெரியல. நீங்க குரலாலும் உடலாலும் நடித்து காட்டினீர்கள். கதையை விளக்குதே ரொம்ப இதா இருந்துச்சு. திரைப்பட பாடல்களை ஒப்பிட்டு சொன்னீங்க, படக்காட்சிகளை ஒப்பிட்டு சொன்னீங்க, பிறகு பாரதியார் பாடலை கூட சொன்னீங்க. மேற்கோளுங்காட்டி ஜெயகாந்தன் சொல்றது, பிற தலைப்பு தேர்ந்து வைக்கிறதுலதான் ஒரு கதை சிறுகதைக்கான வெற்றி அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. ரொம்ப அருமை. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, நன்றி ஐயா. பின்னூட்டம். நன்றி, நன்றிங்க. மகிழ்ச்சி. இந்த சிறுகதை மூலம் பற்றி பின்னூட்டம் அளிக்க அறச்செல்வி டீச்சர் வரீங்களா? சாத்தூர் கணேசன் இல்ல. அறச்செல்வி டீச்சர் இருந்தாங்களா? ஐயா பரித்துளி பாலசுப்ரமணியன். அனைவருக்கும் வணக்கம். கதையை மிக அற்புதமாக சொன்னார்கள். மிக சிறப்பாக இருந்தது. யாரோ சொல்வதற்கு முயற்சி பண்றாங்க போல இருக்கு. வேற யாராவது சொல்ல முயற்சி பண்றீங்களா? மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கதை மாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. இது கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம யோசிச்சோம்னா மனப்பிறழ்வு அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய சாராம்சமா இருக்கு. இவன் ரொம்ப அதிகமான பற்று கொண்டிருக்கான். அந்த பெண்ணுக்கு திருமணமாக போகுது. ஓடி போகலாமான்னு ஒரு தேதியும் குறிப்பிடுறான். ஆனா அந்த தேதியில அவன் வரும்போது ஒரு கல்லறையை பார்க்கான். அந்த கல்லறையில ஸ்ரீமதி கற்பகத்தம்பாள் அப்படின்னு போட்டிருக்கு. அதன் பிறகு பின்னணியில அந்த கற்பகம் வந்து இவனுடைய தோளை தட்டி பேசுவது மாதிரி, அப்புறம் தனியா அவங்க இன்னொரு ஊருக்கு போறது மாதிரி எல்லாம் அதுல வருது. நாளிதழ் பார்க்குறான். என்ன ஆச்சு ஊர்ல, நம்மளை தேடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த மாயை அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பிறழ்வு தான், மன ரீதியான பிரமை தான். அப்போ இதுல அந்த கற்பகம் இறந்து போனாள் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா அந்த ஸ்ரீமதி கற்பகத்தம்பாள் அப்படின்னு அந்த இதை ஸ்ரீமதின்னு காமிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆன உடனே ஏதோ ஒரு காரணமா அந்த பெண்ணு இறந்து போயிருக்கலாம், சமாதியும் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதே நாள்ல ஏதோ நிச்சயமான பெண்ணை சுமங்கலி அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கோட்பாடு உண்டு. திருநெல்வேலி பக்கம் நிச்சயம் பண்ணாலே திருமணம் செய்ததற்கு சமம்ங்கிற மாதிரியெல்லாம் உண்டு. அந்த பெண் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போனால் கூட சுமங்கலியாக அனுப்புவாங்க. ஒருவேளை அந்த கல்லறை அப்படி ஒரு சுமங்கலியாக ஆக்கப்பட்ட ஒரு கல்லறையோ, அந்த கல்லறைக்கு தான் இவன் வந்தானோ. ஏன்னா இவன் ஓடி போகிற நாளில் தான் அந்த தேதி தான் அதில் இருக்கு. அது எப்படி இருக்கும்? அதே ஊரில் இவங்க ஓடி போகக்கூடிய அந்த தேதி தான் அந்த கல்லறையிலையும் இருக்கு அப்படின்னா அது அதுல ஏதோ அது பின்புலத்துல வேற ஏதோ ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறார். கடைசியை ஊருக்கு போய் தேடி பார்ப்போமா அப்படின்லாம் சொல்றான். அந்த பெண்ணு கற்பகமே அவட்ட பேசும்போதெல்லாம் ஒரு மாயை, ஒரு யார்ட்டையோ ஏதோ ஒரு அசரீரிட்ட பேசுவது மாதிரி தான் அந்த கதையை நகர்த்துவார் புதுமை பித்தன், சாரி, தோமுசி ரகுநாதன் அவர்கள்.
அப்படிதான் எனக்கு தோணுது. இவன் வந்து முழுமையான ஈடுபாட்டின் காரணமாக, அதிகமான அன்பின் காரணமாக பைத்தியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். அதுல அவளோடு உரையாடுவது போலவும், அவ தொடுவது போலவும், அவளோடு பேசுவது போலவும், கடைசி அவ வந்து ஐயா சொன்னார் இல்லையா, விட்டலாச்சரியா படத்துல அடுப்புக்குள்ள காலை நீட்டி நிற்கக்கூடிய பெண்ணாகவும் அவன் காண்றான்னா, அது நடைமுறையில அது சாத்தியமில்லாத ஒன்றுதான். அப்போ அவன் ஏதோ அவன் மனசுல அவளை நினைத்து கொண்டே வாழ்றான். அப்படிதான் நம்மளால எடுக்க முடியுது. கடைசியா சரி ஊருக்கு போவோம் அப்படின்னு அவளையும் அழைச்சிட்டு வர்ற மாதிரி தான் காமிக்கிறான். படித்துறையில கீழே விழுந்து இறந்து போனதாகத்தான் அவனுடைய கதை முடியுது. அப்போ ஒண்ணு அவன் இயல்பாகவே வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டு இறந்தானா, அல்லது அவனும் ஏதோ ஒரு பின்னணியில சாகடிக்கப்பட்டானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இது இந்த புதுமை தோமுசி ரகுநாதன் ஐயா கதையில இது கொஞ்சம் வித்தியாசமான கதையா தான் எனக்கு தோணுது. புதுமை பித்தன் அவர்கள் கூட இப்படியெல்லாம் யோசிக்கல. ஆனா இந்த கதை ரொம்ப உள்ளார்ந்த, ஏன்னா திருநெல்வேலி பக்கம் இது மாதிரியான அந்த பேய் பிசாசு இந்த நம்பிக்கைகள் அதிகமா உண்டு. அதே சமயம் ஏதாவது பண்ணிவிட்டு பேய் அடிச்சிட்டேன்னு சொல்ற அந்த கதைகளும் கிராமங்கள்ல, நான் திருநெல்வேலிங்கிறதுனால எனக்கு தெரியுது. அந்த மாதிரிலாம் சில சம்பவங்களை எங்க பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இது மாயை அப்படிங்கிறது பின்னணியில் நடந்த ஒரு மிக ரகசியமான சில சம்பவங்கள். இவன் அதுல பைத்தியமா மாறி அவளோடு உரையாடுவது போல அந்த மனப்பிறழ்வு நோய்க்கு ஆளானவன் போல ஆயிட்டான். கடைசி அவன் படித்துறையில வழுக்கி விழுந்து இறந்தானா, அல்லது அதிகாலை இருள் சூழ்ந்த நிலையில தான் அவன் இறந்து போறான். யாராவது அவனை அடித்து கொண்டு விட்டார்களா என்று கூட நமக்கு தெரியல. இது ஒரு மாதிரியான கதை. இது அதிகமான அன்பு, அதிகமான கழிவிறக்கம், அதுல இப்படித்தான் நடக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கதையை சிறப்பாக கொண்டு போய் முடிச்சிருப்பார். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாங்க. எனக்கு இந்த கதையை நான் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தேன். எனக்கு அதுல உள்ள அது ஒரு மாயையான ஒரு கதை தான். அதுல வேற எதுவும் சொல்லுவதற்குல வருத்தம் தான் வருது அந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே. நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்து எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் இருக்கீங்க, பின்னோட்டம் அளிக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி மிக சிறப்பாக, அருமையாக, நிதானமாக கதை சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரைப்பட காட்சியோ இல்லைன்னா மேற்கோளையோ, பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய மேற்கோள், இதெல்லாம் சொல்லி மிக சிறப்பாக சொன்னார். இந்த கதையில புரிஞ்சுட்டது என்னன்னா, 2 பேர் காதலிக்கிறாங்க, ஓடலான்னு முற்படுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல திருமணம் ஆகிருது. இவனுக்கு அது ஒரு அவனுடைய கற்பனையில அவ இன்னும் உயிரோட இருக்கிறா, நம்ம ஓடி போலாம் அப்படின்னு பேசுற மாதிரியே ஒரு பிரமையில இருக்கிற மாதிரிதான் இருக்கு. கிளம்பி வெளியே போறாங்க. அப்புறம் அவன் பார்க்கின்ற காட்சி, அவ கூட இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் மிரட்சியை ஏற்படுத்திக்குது. அதுக்கப்புறம் அவன் அதிர்ச்சியில் இறந்து போனானோ அப்படின்னு தெரியுது எனக்கு. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நானும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவள் என்பதால், காலையில காலையில 4 மணிக்கு என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னால. எனக்கு அது இப்போ நினைச்சா சிரிப்பா வருது. அப்படி ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, காலையில 4 மணிக்கு அது பேய் கேட்டுட்டு இருக்கும். காலையில பேய் வந்து எழுப்பி கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு. அப்படிலாம் நிறைய கதை சொல்லுவாங்க. வரப்புக்கு தண்ணி பாய்க்க கூடுறதுக்கு 5 மணிக்கு என்னை கூப்பிடு மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு படுத்தேன். காலையில 5 மணிக்கு எந்திச்சு போய் இவன் தண்ணி வேற பாய்ச்சிட்டு வந்திருப்பான். பார்த்தா எதிர்த்தாப்புல இவன் வர்றதை பார்த்துட்டு இவன் அதிர்ச்சியில விழுந்தான். அப்படிலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதையும் வந்து ஒரு மாய பின்னலாதாக இருந்தது எனக்கு. அதுல கதை சொல்லி ஐயா ஒண்ணு கேட்டிருந்தாங்க, மரங்கள்ல ஜாதி இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரின்னு. அது அந்த ஜாதின்னு குறிப்பிடுறது என்னன்னு சொன்னா, அந்த அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சாலையோர மரங்கள்னு தனியா இருக்குது. வெறும் பூக்கள் மட்டுமே தரக்கூடிய கொன்றை வகை மரங்கள் இருக்கும். அப்புறம் விவசாய கருவிகள் செய்வதற்கான மரங்கள் தனியா இருக்குது. வீட்டு கட்டுமான பொருட்கள் செய்வதற்கான மரங்கள்னு தனியா இருக்கும். ஜன்னல், மேஜை, நாற்காலி இந்த மாதிரி இது இருக்கும். பழமரம் தரங்க இருக்கு. அழகிய தாவரங்கள்னு இருக்குது. அதாவது அது எல்லாமே வந்து அழகுக்காக, கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய தாவரங்கள், மலர்கள் தரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதனாலதான் அதை வந்து வெவ்வேறு ஜாதியான மரங்கள்னு குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மிக அருமையாக கதை சொன்ன கதை சொல்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி.
மிக்க நன்றி எழுத்தாளுமே. அடுத்து முனைவர் மகாராஜன், பின்னூட்டம் அளிக்கீங்களா? இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. தமிழ்நாடு கலை வணக்கம். இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து அதான் ஒரு பனித்துளி பாலசுப்ரமணியம் ஐயா சொன்ன மாதிரிதான் போகிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த இடமே கொக்கராக்குளம் ஜப்ஜெயில் செகண்டின் 12 மணி அடித்தது. அந்த இடமே பயங்கரமானது தான். பிள்ளைய போட்டு பலாப்பழம் எடுத்த ஓடை சரிவில் அப்படின்னு தான் அந்த கதையே தொடங்குது. அந்த இடத்துல பேய் இருக்கதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஐக்ரௌண்டுன்னு சொல்லுவோம். ஈரோட்டு திருப்பத்தில் போக்குவரத்து விபத்துக்கள் அதிகமானதால் அங்க தூர் மரண ஆதிக்கம் உண்டு என ஊரிலே பேச்சு பிரபலம் அப்படிதான் துவங்குது. ஆகவே அவன் மனதிலும் குடியேறி இருந்ததை வியப்பில்லை. பயந்து அவன் அந்த இடுகாட்டு பிராந்தியத்தில் அலைந்து கொண்டிருந்தான். அவன் மனசிலே ஒரே ஒரு எண்ணம், அவள் வந்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதையில வருது. அதனால இது வந்து கதை வந்து இறந்ததுக்கு பின்னாடிதான் வந்து அவனுடைய மனசுல வந்து இந்த மனப்பிறழ்வு ஏற்பட்டு அது ஒரு உண்மையா வந்து பாவிச்சுதான் அந்த கதையில போகுதோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இருந்தாலும் ஐயா வந்து அழகா கதையை சொல்லல நிறைய எடுத்துக்காட்டு ஊமைகளை வந்து பயன்படுத்தி இந்த செய்தி இதில் பகிரப்பட்டுள்ளது அப்படின்னு கொஞ்சம் கதையுடைய சுவாரஸ்யமா கேட்கறதுக்கு வந்து நல்ல அழகா கதையை முழுமையா எடுத்து சொன்னாங்க. ஐயா வணங்குகிறேன். சிறப்புங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றி. நன்றி நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிக்க விரும்புறீங்களா? பின்னூட்டம் ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. நான் புகழேந்தி ஐயா முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். என் இனிய நண்பர். வணக்கம் ஐயா. இளமுருகு பேசுகிறேன். மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய நான் நிகழ்ச்சியோட பின்பகுதியில தான் நான் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். இருந்தாலும் நீங்க கதையை சொல்லிய விதம், அதாவது என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய பாட்டி பக்கத்திலே அமர்ந்து அவங்க கதை சொல்ல கேட்டது மாதிரியான ஒரு உணர்வை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி. ஆமா, அந்த காலத்துல பாட்டி கதை சொல்லிதான் என்னை தூங்க வைப்பாங்க. அந்த பழைய நினைவுக்கு நீங்க கொண்டு போனதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்துல இந்த தோமுசியாவும் புதுமைப்பித்தனும் நெல்லை மாவட்ட பின்னணியை வைத்து கதைக்களமாக அமைத்த கதைகள் ஏராளம் உண்டு. நீங்க இந்த கதையில சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுமே அந்த கதைக்கு உயிர் ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதை சூழல் அந்த நெல்லை மாவட்ட பின்னணியை வைத்ததுதான். அது ஒரு காரணமாக கூட அவங்களுடைய கதைகள் இவ்வளவு உலக புகழ் பெற்ற கதைகளா வர்றதுக்கு கூட அது ஒரு காரணமா இருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இருந்தாலும் நீங்க கதை சொல்லிய விதம் ரொம்ப அருமை அருமை அருமை. நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிக்கீங்களா? பொன் எழுமலை தோழர் இருக்கீங்க. கடைசி யாரும் இல்லைன்னா நான் பேசுறேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மிகச்சிறப்பா கதையை சொன்னீங்க. இந்த கதையை வந்து ஒரு சிக்கலான கதை புரிய வைக்கிறதுக்கு சொல்லப்போனா எனக்கே புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாயைன்றது வந்து கருத்து முதல்வாதத்தினுடைய ஒரு குறியீடு. பாரதி நீங்க நிறைய சினிமா பாடல் வர சொல்லி அழகா சொன்னீங்க. ரொம்ப எளிதா 2 வரியில சொல்லிட்டான். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ எல்லை தோற்ற மயக்கங்களோ அப்படிங்கிறாரு. இது வந்து இந்த கருத்து முதல்வாதத்தினுடைய மறுப்பா தான் நம்ம எடுத்துக்கிடணும். பொருள் முதல்வாதம் வந்து எல்லாத்தையும் அதனுடைய தன்மையில உணர்ந்து, கருத்து முதல்வாதத்தில் தான் இந்த மாயை அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆனா நீங்க சொல்லும் பொழுது 3ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை எல்லாம் முன்னோடிகளுக்கு தெரியாதுன்றத வந்து மாயைக்கு ஒப்பிட்டீங்க. அது வந்து சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா
இது வரலாற்று அறிவு இல்லை, அது பதிவு செய்யல அப்படிதானே ஒழிய அவர்கள் திடப்பொருளாய் பருப்பொருளாய் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் அதுல சரி. ஆனா அதுல ஆன்மீகத்தோட தொடர்புபடுத்தி நீங்க சொன்னீங்க. ஆன்மீகம் சொல்ற மாயை அதான் பாரதியார் மறுக்கிறாரு. எல்லாம் நான் இன்னைக்கு கண்ணெதிர்க்க பாக்குறேன், என்ன உங்களை போய் மாயைன்னு சொல்றாங்களே, இது என்ன தோற்ற மயக்கமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதனால மாயை என்பது இருப்பதை இல்லாததாக சொல்வது அதான் ஆன்மீகத்தினுடைய கருப்பொருள். அந்த அடிப்படையில தோமுசி இந்த மாயையை எந்த பொருள்ல எடுத்துக்கிறாரு, வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, நீங்க எனக்கு ரொம்ப பிடித்தது, அதுக்கான உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும், இந்த குறில் நெடியெல்லாம் அழகா நீங்க சொன்னீங்க. அது மாதிரி தமிழ்ல கமுக்கம் அதெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது. இந்த மணிப்பிரவாள நடை அப்படின்றத புகுத்தி தமிழை கெடுத்துட்டாங்க அப்படின்றது வரலாறு. அதனால நாம நமக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய எளிய சொற்களை கூட விட்டுட்டு பிறமொழி சொற்களை பேசுறோம். அதை தவிர்க்கணும். இப்ப திருமணம்ன்றது சொல்ல போனா ஒரு நல்ல தமிழ் சொல் இருக்கும் பொழுது கல்யாணம்னு சொல்றோம். மகிழ்ச்சின்ற தமிழ் சொல்லி தெரியாத யாரும் இருக்க முடியாது. ஆனா சந்தோஷன்றது தான் பயன்படுத்தும். இது மாதிரியான சொற்களை மக்கள் புரிந்து கொள்ளணும், இது பண்ணணும். அதுக்கான வழிகாட்டியா உங்களுடைய உரை இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்றத தமிழறிஞர் கூட கேளீர் கேளீர்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல பாக்குறேன். அந்த கேளீர்னா உறவு, கேளீர்னா கேளுங்கள்ன்ற பொருள். எவ்வளவு வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு இது குறியலுக்கும் நெடியலுக்கும் மாறுபடுது. அதனால இதை புரிந்து கொள்ளணும், அதை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு மொழியில் எழுத்துக்கும் சொல்லுக்குமான இடைவெளி குறைகின்றதோ அப்பொழுது அந்த மொழி பேசும் மக்கள் திறமை பண்பாடு புலனாகும். அங்கதான் மொழியினுடைய சிறப்பே இருக்கு. அதை செயல்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழமே. நன்றி. நீங்க சொல்றத பார்க்கும்போது நீங்க மின்பொறிஞர் ஆனதுக்கு பதிலா தமிழாசிரியர் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. மிக்க நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிக்க வர்றீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க சொல்லுங்க. கவித்திலகம் வெற்றி பேர் ஒளி சொல்லுங்க. வணக்கம். கேக்குதுங்க. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. கேக்குதுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குது. சொல்லுங்க. கேக்குது. அன்பான தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் நம்முடைய கதை சொல்லி ஐயாறு புகழேந்தி அவர்களை பாராட்டி வாழ்த்துகின்றேன். நான் கடந்த சில நாட்களாக மட்டும்தான் நிகழ்வில் இணைந்திருக்கின்றேன். அந்த இணைந்த அளவில் பலரும் கதைகளை படித்து காட்டினார்கள். அறிவிப்பில் கதை சொல்லி என்று இருக்கும், ஆனால் கதையை படித்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய புகழேந்தி கதையை சொல்லி இருக்கின்றார். கதை சொல்லியாகவே இன்றைக்கு அவர் விளங்கி இருக்கின்றார். அதற்கு அவருக்கு பாராட்டு. அடுத்து தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்களுடைய அந்த தலைப்பு மாயை என்றும், இங்க நம்முடைய பொன் ஏழ்மலைய அவர்கள் சொன்ன போது மாயை என்பது இருப்பதை இல்லாதது போல் காட்டுவது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இல்லாததை இருப்பது போல் காட்டுவது கூட மாயை தான். எனவே இந்த மாயை என்ற தலைப்பு இந்த கதைக்கு எந்த அளவு பொருந்தி வருகிறது என்று பார்த்தால் சரியாக இருக்கிறது. இது கிராமப்புறங்களில் நாட்டுப்புறவியலில் இந்த மோகினி பிசாசு கதை என்பது பல இடங்களில் பரவலாக சொல்லப்பட்டு வரும் கதைதான். அது மோகினி பிசாசு இருப்பதாக நம்புவது என்பது நம்முடைய அந்த தொன்ம கதைகளுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. அந்த வகையில் பார்த்தால் ஒரு மோகினி பிசாசு சொக்கப்பாவோடு குடும்பம் நடத்திய கதை தான் இந்த மாயை என்கின்ற கதையாக இருக்கிறது. இதிலே நாம் சொல்ல வேண்டியது என்ன என்றால், நம்முடைய ஐயாறு அவர்கள் சொன்னது போல
தோமுசி ரகுநாதன் அவர்கள் சிறந்த சிறுகதை ஆசிரியர் மட்டுமல்ல, அற்புதமான கவிஞரும் கூட. திருச்சி தமிழ கவிராயர் என்ற பெயரிலே அவர் அருமையான கவிதைகளை தந்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு கவிஞன் கதையை எழுதும் போது அந்த கதையில் இயல்பாகவே கவித்துவமான வரிகள் வந்து விழுந்து விடுவதை நாம் இன்றைக்கு வைரமுத்துடைய கதைகள் வரை நாம் அதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வானமண்டலம் கலக்கிவிட்ட சேற்று நீரை போல இருந்தது என்று தொடக்கத்திலேயே ஒரு வரியை கொண்டிருப்பார். அது போல வடிகட்டப்பட்ட சோகை நிலா ஒளியில் எதுவுமே தெளிவாக தெரியவில்லை என்று அந்த நிலவின் சோகை ஒளியை நம்முடைய தோமுசி அவர்கள் சுட்டி காட்டியிருப்பார். அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவார், காதல் வேறு கல்யாணம் வேறு அல்லவா என்று நம்ம வாழ்வியை போற போக்குல அந்த ஒரு வரியிலே அவர் சுட்டி காட்டுவது அவருடைய எழுத்தினுடைய அந்த வீரியம் எழுச்சத்தை காட்டும். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போக நிறைய இந்த கவிதையில வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வந்திருப்பது ஒரு மோகினி பிசாசு தான் என்பதற்கு இந்த கதை நெடுக அவர் சான்றுகளை வைத்துக் கொண்டே வரும். அவருடைய சிரிப்பு ஒவ்வொரு முறையும் அவனை அது கலவரப்படுத்திக் கொண்டே இருக்கும். அவருடைய கையை பிடிப்பான், குளிர்ச்சியாக இருக்கும். ஏன் உன் கை குளிர்ச்சியா? ஏன் கையா? உங்க கைதான் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். இந்த மாதிரி முழுக்க அவளோடு ஒரு ஒரு மோகினி கையோடு குடும்பம் நடத்திய அனுபவம். இதை எப்படி உறுதியாக சொல்ல முடிகிறது? கதை முடிவிலே அந்த மோகினிக்கு நீராடி கொண்டிருக்கின்றார் தாமிரவர்த்தி. அதே நேரத்தில் உண்மையான கற்பகம் குடத்தோடு தோளில் துண்டோடு அந்த பள்ளித்துறைக்கு வருகின்றார். ஆக ஒரே நேரத்தில் உண்மையான கற்பகம் வடிவத்தில் வந்திருக்கின்ற மோகினி பிசாசையும் நமக்கு தோமுசி காட்டுகிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கதையில் அதுதான். ஆக ஒருவன் வெறும் மனப்பிரமை இல்லை, அது முழுக்க அவர் சொல்லிக்கிட்டே போறார். இது எல்லோருமே சொல்ற மாதிரி இந்த மோகினி பிசாசு கதை என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தாண்டி தென்னகம் முழுவதும் இருந்த கருதுதான். அதுதான் ஜெகன்மோகினி படத்திலே விட்டலாச்சாரியார் சிறுகதையை மதித்து விட்டுத்தான் அந்த காட்சியை வைத்தாரா? காலை அடுப்பிலை நீக்கி அடுப்பை எடுப்பது, வெந்நீர் போடுவது என்ற அந்த காட்சி என்பதை நாம் சிந்திக்கின்ற அளவு அந்த மோகினி பிசாசு தொடர்பான செய்திகள் பாமர கதையாக வாழ்வியல் ஊடாக பரவி இருந்தது. அதை ஒரு கதை வடிவிலே கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறார் தோமுசி அவர்கள். அதை சுவையாக தந்திருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு. அந்த கதையை நமக்கு மிகவும் சுவையாக தந்திருக்கின்றார் ஐயா. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்து கடைசியா இன்னைக்கு கதை சொன்ன ஐயா புகழேந்தி ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, எல்லாருமே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எல்லாம் இந்த ஏழுமலை ஆகட்டும், வெற்றிப்பள்ளி ஆகட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நல்ல கதையை உள்வாங்கி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. மாயையை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம். அதாவது பெரிய ஆராய்ச்சி தான் அது ஆன்மீகத்துல அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி பாரதியார் வரி ரொம்ப பொருத்தமானது. காட்சிப்புழை தானோ அப்படின்பால நிற்பதுவே நடப்பதுவே, அதெல்லாம் ரொம்ப அது நான் சொல்ல நினைச்சேன், நான் விட்டுட்டேன். ஆனால் நல்ல அதெல்லாம் பொருத்தமான வரிகள் தான். ஆனால் மிக சிறப்பான ஒரு கதையை சொன்னதுக்கு, இந்த பின்னூட்டத்தை கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. சிவசுப்ரமணியா எப்போதுமே ரசித்து நல்லா சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் உங்களுடைய நெறியாழ்கையில் நீங்கள் கொடுத்ததும் இந்த விளக்கமும் பாராட்டம் மற்றும் சொன்னதும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. வேற ஏதாச்சும் தான் சொல்லிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி தான், வணக்கம். மிக்க நன்றி. அடுத்து நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் இருக்கீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இருக்கிறார். சரி சரி, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்க ஐயா, கேக்குது. மகிழ்ச்சி.
அனைவருக்கும் வணக்கம். இப்ப மிகச்சிறந்த கதை மாயை. இன்னைக்கு சாயங்காலம் திருநெல்வேலி தான் போயிருந்தேன். தோத்தாத்திரி வீட்டுல இருக்கும்போதுதான் அந்த பேராட்சி அம்மன் கோயில் படித்துறைக்கு போயிட்டு வருவோமான்னு அவங்க வீட்டுல கேட்டாங்க. ஏன்னா புதிய புத்தகம் எழுதுறாரு, தோமுசி எழுதியிருக்காரு, போயிட்டு வருவோமான்னாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை போய் பார்த்துட்டு வருவோமேன்னாங்க. அவருடைய பையனும் நான் திருநெல்வேலியில இருந்திருக்கேன், ஆனா போய் பார்த்ததே இல்லையான்ட்டு. பிற வண்ணாரப்பேட்டையில இருந்து உள்ள போனோம்னா அந்த படித்துறை தான் அப்படின்னு அவரு தோத்தாத்திரி ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. போமா பயன் இல்ல சார், பயன் இல்ல கல்யாண சார். reception. பயமா இருந்ததான்னு கேட்டேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ரிசப்ஷன் போனதுனால நாங்க போக வேண்டி இருக்கிறோன்னே சரி இன்னொரு நாள் வாங்க போவோம்னாங்க. ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வு இது. ஒரு அருமையான கதை மாயை அப்படின்றது. மாயை பத்தி ஆன்மீகம் நிறைய பேசியிருக்கு, பாரதி நிறைய பேசியிருக்காரு. நானும் இந்த மனைவி என் முன்னாடி நிக்கிறா, எனக்கு பிறந்த குழந்தை இருக்கு, இத மாயைன்னு விட்டுற முடியுமான்னு கேள்வி கேட்பாரு. சரி, ஒரு தேள் கடிக்குது, தேள் கடிக்குதுன்னா நீங்க நினைச்சது மாயைன்ட்டு விட்டுற முடியுமான்னு கேட்காரு. அருமையான கேள்வி. எல்லாமே மாயை குறித்து சொல்லுவவர்கள் குறித்தான ஒரு கேள்வி. இது மாயை. ஒரு காதலன் அவளை வர சொல்லியிருக்கான். எங்க வர சொன்னான்னா ஒரு சமாதிக்கு வர சொல்லியிருக்கான். அந்த சமாதிகள்ல இவன் பயந்தவனா இருக்கான். அந்த கல்லறை எல்லாம் எஞ்சி பின்னாடியே நடந்து வர்ற மாதிரி இவனுக்கு தோணுது. மரங்கள் ஆடுது. அந்த ஹை கிரவுண்டுக்கு அந்த ஒரு வளைவு, அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த இந்த சமூகத்தில் சொல்லப்பட்ட பேய் கதைகள்லாம் இவனுக்குள்ள நான் ஒரு பயத்திலே இருக்கான். என்ன ஆனாலும் ஒரு பயத்துல இருக்கான். ஆனா கற்பகம் அங்க வந்துறான். தற்செயலா பாக்குறான் கற்பகம்னு 1912 1112 தை மாதம் 4வது நாள் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இதுல. அப்படி ஒரு அம்மா இறந்து போன அம்மாவனுடைய இது இருக்கு. அவ பேரும் கற்பகம், ஸ்ரீமதி கற்பகம்னு இருக்கு. அப்ப அதுவும் இது கோரிலேட் ஆகுதுன்னு. அப்ப ஒரு மன பிரம்மை உள்ள மன நோய் உள்ளவனுக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு டெவலப் ஆகுது. அப்ப உண்மையான கற்பகம் வந்தாலும் கூட அவன் அவன் சிரிக்கிறத ஒரு மோகினி பிசாசு சிரிப்பதை போல அந்த இதெல்லாம் அப்படியே டெவலப் ஆகி போகுது. நீ ஒவ்வொரு சமயமும் அந்த போட்டோ வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நிறைய வர்ணனை நல்லா சொல்லியிருப்பார். அந்த வானம் இந்த சேற்றை கலக்கி விட்ட மாதிரியான இருந்தது, எப்படி இருந்ததுன்னு சொல்றது. அந்த ஒவ்வொரு இதையுமே பிரம்மகத்தின்றதையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு சொல்லும், என்ன பிரம்மகத்தி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. பிரம்மகத்தி அப்படின்றது பிரம்மனால் நிர்ணயிக்கப்பட்ட பாவ புண்ணியங்களால் ஒவ்வொரு உயிரினுடைய ஆயுட்காலமும் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு முன்பாக எடுக்கப்பட்டால் அது பிரம்மகத்தின்றான். அந்த மாதிரி முழிக்கிறீங்களே அவ கேட்கிறா. அப்புறம் படம் வருது. இதெல்லாமே அவ உட்கார்ந்து கால் நீட்டிக்கிறதையும் அவ காலே இவனுக்கு பார்க்க அவ காலை அடுப்புக்குள்ள நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியலாம். இதெல்லாம் மனநோயினுடைய ஒரு வெளிப்பாடு. கயிறுதான் இருக்கும், ஆனா பாம்புன்னு சொல்லுவாங்க. கயரே இருக்காது, அவங்க பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெலூஷன் இலூஷன்ல வரக்கூடிய. அப்ப ஒரு மன நோயாளியாக அவன் கர்ப்பத்தோட இருந்துட்டு இருக்கான். அந்த மனநோய் காரணமா சாப்பிட முடியாம உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே வருது. திருப்பி அந்த இதுக்கு வர்றப்ப அந்த கற்பகம் வந்ததா பாக்குறது கூட இவன் கண்ணுல தெரிஞ்ச ஒரு ஒண்ணுமே இல்லாதது தெரியுது. அப்படி கூட இருக்கலாம். நீங்க ஹலூசினேஷன், விஷுவல் ஹலூசினேஷன் ஒண்ணு நமக்கு பார்க்க தெரியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க மாரியாத்தா அப்படியே வருது பாருங்க, இந்த போலீஸ்காரங்க எனக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க பாருங்க, இந்த ஆல்கால் நீங்க டெய்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தண்ணி அடிச்சாதான் தூங்குவாங்க அப்படின்ற நல்லா இருக்கும். தண்ணி அடிக்கிற நிப்பாட்டினா ஆல்காலிக் டெலிரியம் வந்துடும். டெலிரியம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடும்னா விஷுவல் ஹலூசினேஷன் தெரியும். எனக்கு அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. சிசோஃப்ரீனியா இன்னொரு மிகப்பெரிய கடுமையான நோய். அது ஆடிட்டரி ஹலூசினேஷன் கேட்கும். என் காதுக்குள்ள யாரோ பேசிட்டு இருக்காங்க, என் மனச்சாட்சி என் கூடயே பேசும், நான் என்ன செய்யணும்னு அந்த காதுக்குள்ள இருக்கிற சவுண்டு தான் சொல்லும். நீங்க ஆளவந்தான்னு பாத்தீங்கன்னா, ஆளவந்தான் தலைப்பு கூட தோமுசியினுடைய ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு. அது ஜெகன்மோகினி கூட இன்னைக்கு சொன்னார். அப்படி பல இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க இலக்கியங்கள் நிறைய படிச்சு இலக்கியங்களுக்குள்ள உள்ளதெல்லாம் உள்ள அவங்க கிரகிச்சுக்கிற தன்மை இப்பயும் இருக்கு. நீங்க பல இது பாத்தீங்கன்னா தெரியும். ஆளவந்தானே ஒரு கதை எழுதியிருக்காரு தோமுசி ரங்கநாதன். அது எவ்வளவோ நாள் கழிச்சு, அது எப்ப எழுதுனது 50-60 எழுதுனதா இருக்கும். அவர் சிறு படைப்பிலக்கியத்திலிருந்து விலகி திறனாய்வுக்கு உள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் படைப்பிலக்கியம் படிக்கவே இல்லை, கவிதைகள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். திருச்சிற்றம்பலா கவிராயர்
அது மாதிரி வானொலியில நிறைய கவியரங்கம் போயிட்டு இருந்தார். அப்ப இது எல்லாமே ஒரு மன நோயாளியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் எல்லாமே தெரியுது. அது அவனை பொறுத்த வரைக்கும் நிஜமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே இதெல்லாம் மாயை தான் அப்படின்றது மாதிரி முடிச்சிடுறாரு. அதான் அந்த கதையை இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆஹ் வேற மாதிரி மாயின்னு எல்லாம் நம்ப வேண்டியது. உலகத்துல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறந்தவங்க திருப்பி வர்றதெல்லாம் கிடையாது. எத்தனையோ ஆய்வுகள்லாம் நிர்ணயிச்சு ஒருத்தங்க பெரிய பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கு. இறக்க போறவரை கொண்டு போய் ஒரு பெரிய பானையில போட்டு மூடி வச்சு இறந்த உடனே திறந்து பார்த்தா ஆவி வெளியே வருமாலாம் பார்த்திருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம உலகத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஜனனம், மனனம், மரணம் இதெல்லாம் உலக இயற்கை. உலகத்துல ஒரு உயிர் பிறக்குது. அது நம்மளுடைய தத்துவங்கள்ல நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த உலோகவாதிகள் அவங்க பஞ்ச பூதங்களால் ஆன உடம்பு. இது உயிர் வருது. உயிர் இல்லாம போனவனே இந்த உடம்பும் பஞ்ச பூதங்களாக மாறிவிடும். அவ்வளவுதான் அவங்களுடைய கான்செப்ட் அடிப்படையில. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கான ஒரு செறிவான செழுமையான தத்துவ மரபு நமக்கு இருக்கு. ஆனா அந்த மரபெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு ஆன்மீக மரபு வெளியே வந்துருச்சு. அதாக நமக்கு ஒரு மிகப்பெரிய துயரம். நீங்க உலகாயுதவாதி ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு தேவசம் கொடுக்கணும்ன்றாரு. யாருக்குன்றாரு? எனக்கு தான் தேவசம் கொடுக்கணுன்றாரு. உயிரோட இருக்கவனுக்கு எப்படியா தேவசம் கொடுக்குறாரு? நீங்க செத்தவனுக்கு குடுக்கீங்களே, அப்ப குடியா அப்படின்ட்டான். சரி என்ன செய்ய அப்படின்னா, சரின்னு அவன் வீட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்கான். இவனை பார்த்தா இந்த தேவசம் கொடுக்க சொன்னான்ல, அவன் நேரா கொண்டு போய் கூரை மேல ஏறி நிக்கிறான். ஏன் அங்க நீ ஏறி நிக்கண்டா? நீ கொடுத்தா சொர்க்கத்துக்கு இந்த உணவு போகுதுன்னு, நான் ஒரு 4 மீட்டர் 2 மீட்டர் உயரத்துலதான் இருக்கேன். நீ குடு, எனக்கு வருதான்னு பாப்போன்னு கேட்பான். இது உலகாயுதவாதிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட கேள்வி. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு இப்படியெல்லாம் கூட இந்த ஒரு அறிவு மிகுந்த சமூகமாக இந்த காஞ்சிபுரம் தான் உலகாயுதத்தினுடைய ஒரு சென்டராக இருந்ததெல்லாம் காசியில இருந்து இங்க படிக்க வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அதனால இது ஒரு அருமையான ஒரு மனோதத்துவ மனநோய் பாதிக்கப்பட்ட ஒருவரை அனலைஸ் செய்யக்கூடிய ஒரு மிக அருமையான கதை. நல்ல அருமையா சொன்னாங்க. ஐயா புகழேந்தி ஐயா அவர் ஒரு நாடக நடிகர். அதனால அவருக்கு இந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தார். எப்படி எப்படி இருக்கு என்ன இதெல்லாமே சொல்லி மிக அருமையா சொன்னார். அவருக்கும் நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர். மிக்க நன்றி. நாளைய நிகழ்வு சொல்லிட்டீங்களா ஐயா? நாளைக்கு அறிவிச்சிடலாம் ஐயா. நாளைக்கு அறிவிக்கப்படும். அன்பான தோழர்களே, நான் ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவேன். எனக்கு தெரிய மாயைனா என்ன பொருள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது சூனியம் அப்படிம்பாங்க, நத்திங். அந்த இவனுக்கு இவன் கதை முழுவதும் பயந்துகிட்டே தான் இருக்கான். பயம்தான் மாயப்பேய். பயந்தே இறந்தவங்க இருக்காங்க உலகத்துல. முன்னாடி பயந்தே இறந்தவங்க, அதாவது இந்த விளக்குகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருட்டிலேயே வாழ்ந்தவங்க பயத்தினாலே இறந்திருக்காங்க. நோய்களிலேயே கொடிய நோய் என்னன்னா பயம்தான். இப்ப சந்தேகம் ஒரு நோய், அது வேற. இது பயம்ங்கிறது ரொம்ப மோசமான நோய். இதுக்கு ஒண்ணுதான் மருந்து அப்படின்னு என்னால் சொல்ல தோன்றுகிறது. அதாவது துணிவு தான் இந்த பயமுள்ளவர்களுக்கு ஒரு உற்ற துணையாக அமையும் என்று பதிவு செய்து இன்றைய நிகழ்வு நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக, அது நடிகர்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தாலே உடலாலும் குரலாலும் நடித்து காட்டிட்டார். ரொம்ப அருமை. நான் அதைத்தான் சொன்னேன். அவருக்கு அருமையாக சொன்னார். இதே மாதிரி நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒரு ஆளுமை கதை சொல்ல நாம் கேட்பது